வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அதனால்தான் அந்த காலத்தில் வரலாற்றை இரண்டாக பிரிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று வைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த வரலாற்றை, இந்த உலகத்தை இரண்டாக பிளந்தது. கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த பார்வை வேறு, கிறிஸ்துவுக்கு பின்னால் வரப்போகிற பார்வை வேறு என்று இரண்டாக இந்த வரலாற்றை பிரித்திருக்கிறது. இன்று நாமெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சாதாரணமாக ஆடைகளோடு அலங்காரத்தோடு கொண்டாடுகிறோம். ஆனால் இது ஒரு சகாப்தம். அந்த சகாப்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து செய்து அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிறது என்னுடைய இரத்தத்தினால் ஆகி புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.